எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். என்னது, ஒரு கப் பால் 1 கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுமா? அதிக நேரம் எடுக்காது, அடிக்கடி செய்வீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? டேஸ்ட் எப்படி வருதுன்னு வாங்க போய் செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பேனில் 1/2 கப் பால் 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 முந்திரி பருப்பு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் ஒரு கெட்டியான ஸ்ட்ரக்சர் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்த உடனே ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு பேனில் இதை ஊற்றி தேவையான அளவு நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற 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 கெட்டியாகிக்கிட்டே வரும். நல்லா கெட்டியாக வந்த பிறகு நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற 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 ரொம்ப கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்த பிறகு இறக்குனா இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பேர் வைக்க மாட்றாங்க. எல்லாருமே நாவில் கரையும் ஸ்வீட்டு அப்படிங்கிறாங்க. அடிக்கடி செய்வீங்க, அசந்து போவீங்க, ஆஹா ஓன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பேர் வைக்க மாட்றாங்க. பொத்தாம்பதோ ஒரு ஸ்வீட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சாஃப்டாக தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி வாயில் வச்ச உடனே நல்ல சாஃப்ட்னஸ் தெரியுது. பால் ஊற்றுனா அந்த பாலோட டேஸ்ட்டோ எதுவுமே தெரியல. அந்த சுகர், அந்த பொட்டுக்கடலை, அந்த ரெண்டோட டேஸ்ட்டு தான் தெரியுது. கூட அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து தெரியுது. ஸோ எப்படி இருக்குதுன்னா, மொத்தத்தில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் செஞ்சு தரக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை எந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வச்சு எந்த மெத்தடில் செஞ்சாலும், பொடி பண்ணி செஞ்சாலும் சரி, அரைச்சி செஞ்சாலும் சரி, பாலில் வேக வச்சு செஞ்சாலும் சரி, லட்டா பிடிச்சாலும் சரி, பர்ஃபியாக போட்டாலும் சரி, இந்த ஒரே ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்க போகுது. நம்மளுடைய சகோதரிகள் தான் இதை மாற்றி மாற்றி போட்டு போட்டு ஒரே டிஷ்ஷை 10 டிஷ்ஷாக மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் டேஸ்டெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இதோட டேஸ்ட் நல்லா இருக்கிறப்ப இதை செஞ்சு காமிச்சவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லணும் இல்லையா? என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹெல்த்தியான ஸ்வீட் தான் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க, விதவிதமான பேர் வச்சாலும் சரி, விதவிதமான முறையில் செஞ்சாலும் சரி, கடைசியில் பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் தான் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தா அந்த பொட்டுக்கல்ல உருண்டை தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம பல வீடியோக்களை செஞ்சு காட்டினா பொட்டுக்கடலை ஸ்வீட் தான் நம்ம பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.